வணக்கம். வசந்த காலம் யூடியூப் சேனல் வாயிலாக ஜோதிடர் சண்முகப்பிரியன், சென்னை அடையாறிலிருந்து சனிப்பெயர்ச்சி பலன்கள் 2023 பார்த்துட்டு வரோம். அதில் துலா ராசிக்காரர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி எப்படி இருக்குங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இது சோபக்கிருது ஆண்டு மார்கழி மாதம் 4ஆம் தேதி மாலை 6:30 மணி அளவில் சனி பகவான் மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்குள் பிரவேசிக்கிறார். டிசம்பர் 20ஆம் தேதி 2023 மாலை 6:30 மணி அளவில் மகரத்திலிருந்து கும்பத்திற்கு பிரவேசிக்கிறார். இது வாக்கிய பஞ்சாங்க முறைப்படி இது நிகழ்வு நடக்கிறது. கோயில்களில் எப்பயுமே ஃபாலோ பண்ணுறது வாக்கிய பஞ்சாங்க முறை தான், அதுதான் கரெக்டு. நம்ம வசந்தகாலம் யூடியூப் சேனலும் வாக்கிய முறை பஞ்சாங்கத்தையே நம்ம எடுத்து பலன் சொல்கிறோம். திருநள்ளாறு அதே மாதிரி குரு பயிற்சிக்கும் எல்லாருமே வாக்கியம் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த வகையில் இப்போது சனிப்பெயர்ச்சி இந்த துலா ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இப்போது நம்ம பார்க்க போகிற பலன். இந்த சனி பகவானை பொறுத்த வரைக்கும் துலா ராசிக்காரர்களுக்கு 4 மற்றும் 5 அப்படிங்கிற வீட்டுகளுக்கு ஆதிபத்தியத்துக்கு உரிய கிரகம் சனி பகவான். ஒரு கேந்திரம், மற்றொன்று திரிகோணம். இந்த ஸ்தானங்களுக்கு உரிய கிரகம். பரிபூர்ண சுவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இயற்கையில் அவர் பாவி, ஆனால் துலா ராசிக்காரர்களுக்கு அவர் ஒரு பரிபூர்ண சுபகிரகம். துலா ராசியில் தான் அவர் உச்சம் பெறுவார். நீதி நேர்மைக்கு உரிய கிரகம். ஜஸ்டிஸ் யார் அப்படின்னா அது சனி பகவான் தான், சனீச்சரன். அவர் உங்கள் ராசியில் தான் அவர் உச்சம் பெறுவார். அதனால தான் திராசு கொடுத்துருக்கு படம். கோர்ட்லேயும் நீதி தேவதை கையில் திராசு கொடுத்துருப்பாங்க கண்ணை கட்டி. ஏன்னா எதிரில் இருக்கிறவங்க யாருன்னு நம்ம பார்க்காம, நமக்கு வேண்டப்பட்டவங்க வேண்டாதவங்கன்னு தெரியாமல் சரியான தீர்ப்பை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் அதோடைய அர்த்தம். அதனால தான் கோர்ட்டில் கூட வக்கீல்கள், ஜட்ஜி எல்லாருமே கருப்பு கோட்டு போட்டிருக்காங்க. சனி பகவானின் நிறம் கருப்பு. இப்போது இந்த சனி பகவான் 4ஆம் இடத்திலிருந்து 5ஆம் இடம் வருகிறார். 4ஆம் இடம் என்பது அர்த்தாஷ்டம சனி அப்படின்னு சொல்லக்கூடிய காலகட்டம். அது கடந்த 3 ஆண்டுகள் அதுவாக இருந்தபோதும் சனி பகவானால் பெரிய தொந்தரவு எதுவும் இருந்திருக்காது. அதற்கு முன்னாடி ராகு கேதுக்களுடைய பெயர்ச்சி வரைக்கும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு இருந்தீங்க. ஏன்னா கேது பகவான் ராசிக்குள்ளே இருந்தார். அதுக்கப்புறம் இப்போ ராகு கேது பயிற்சி போன மாதம் நடந்தது. கேது 12ஆம் இடம் சென்று விட்டார். அந்த மாதிரி இப்போது 7ஆம் இடத்தில் குரு பகவான் இருக்கார். அதனால் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் துலா ராசிக்காரர்களுக்கு நல்ல பலன்தான். இப்போது 5ஆம் இடத்துக்கு சனி பகவான் வந்திருக்கார். 4லிருந்து 5ஆம் இடம். 5ஆம் இடமும் அவருடைய ஆட்சி வீடு. இப்போ அந்த இடத்துல மிகவும் வலுவாக அமர்ந்திருக்கார். சனி பகவான் தன் சொந்த வீட்டில் இருக்கும்போது அவர் வேண்டப்பட்ட வீடுகளுக்கு நல்ல பலனை தான் செய்வார். அதுவும் சுக்கிரனின் வீட்டில் பிறந்தவர்கள் ரிஷபம் மற்றும் துலாம் ராசிக்காரர்களுக்கு நன்மைகளே நடக்கும். அதிக அளவில் நன்மை தான் நடக்கும். நன்மை மட்டுமே நடக்கும். என்ன நன்மை நடக்கும் அப்படின்னா, 5ஆம் இடம் அப்படிங்கிறது நம்மளுடைய பூர்வ புண்ணியஸ்தானம். இப்போ குலதெய்வத்தின் வழிபாடு, குலதெய்வத்தின் அருள், கோயில் குளங்கள் போக முடியல, இப்போ போயிட்டு வருவீங்க. நிறைய பேருக்கு குலதெய்வமே யாருன்னு தெரியலன்னா இருப்பாங்க. இப்போ உங்கள் குலதெய்வம் யாருன்னு தெரிய ஆரம்பிக்கும். அப்படின்னா உங்களுடைய ஊரில் இருக்கக்கூடிய ஒரு பெரியவர் யாரோ ஒருத்தர் மூலம் ரெஃபர் பண்ணி இந்த இடத்துல தான் உங்கள் குலதெய்வம் இருக்குதுன்னு உங்களுக்கு சொல்லுவாங்க. போய் குலதெய்வத்தின் வழிபாடு பண்ணிட்டு வருவீங்க. எப்பயுமே குலதெய்வத்தின் அருள் கிடைச்சாதான் வாழ்க்கையில் முன்னேற முடியும். சில பேர் இப்போ மதம் மாறி இருப்பாங்க. அப்போது நம்மளுடைய பழைய வழிபாட்டு முறையை மறந்துருப்போம். திரும்பவும் சில பேர் பழைய வழிபாட்டு முறைக்கு வருவாங்க. அது மாதிரி மாறக்கூடிய சூழ்நிலையும் இப்போ ஏற்படும். வேற்று மொழி மதக்காரர்களின் ஆதரவும் அதனால் ஆதாயமும் பெறக்கூடிய நேரம் இது. பூர்வீக சொத்துக்களில் இருந்த சிக்கல்கள் நீங்கி நமக்கு இப்போ சொத்துக்களில் நல்ல லாபங்கள் கிடைக்கும் வரும். இந்த வழிபாடு அப்படின்னு சொல்லணும் இல்லையா, அது குலதெய்வ வழிபாடு மட்டும் இல்லை.
நிறையா வேண்டுதல் போட்டு நம்மளுடைய விஷயங்களுக்காக கடந்த சில வருஷங்களாக கோவிடுக்கு முன்னாடியே ஒரு வேண்டுதல் போட்டிருந்தேன். காசி போகணும், ராமேஸ்வரம் போகணும், 108 திவ்ய தேசம் போகணும், சிவ ஆலயங்கள்லாம் சென்று வரணும்னு நினச்சிட்டு இருந்த விஷயங்கள்லாம், தடைப்பட்ட விஷயங்கள்லாம் இப்போ நடக்கும். கோயில் க்ஷேத்ராடனங்கள்லாம் போயிட்டு வரத்துக்கான சூழ்நிலை ஏற்படும். அதே மாதிரி திருமண தடை விலகும் நேரம் இது. திருமண தடை விலகியது. குரு பகவான் 7ஆம் இடத்துலேருந்து ராசியை பார்க்குறார். குரு அதுக்கப்புறம் ஏப்ரல் மாதம் 2ஆம் இடம் வருவார். 2ஆம் இடத்திற்கு பார்வைப்படும் குருவின் பார்வை. குரு 7ஆம் இடத்துலேருந்து 8ஆம் இடம் 2ஆம் இடத்தின் மீது பார்வைப்படும். அப்போது அந்த நேரத்திலையும் குரு பலம் நல்லா இருக்குங்கிறதுனால திருமண தடை விலகியது. புத்திர பாக்கியம் ஏற்படக்கூடிய நேரம். நல்ல ஒழுக்கமான பிள்ளைகள் உங்கள் வீட்டில் இருப்பாங்க. உங்கள் பிள்ளைகளால் உங்களுக்கு நற்பெயர் கிடைக்கும். ஸ்கூல் காலேஜிலலாம் பெற்றோர்களை கூப்பிட்டு பாராட்டு பண்ணுவாங்க. இந்த குழந்தை நல்லா படிச்சிருக்காங்க, நல்லா ரேங்க் வாங்கினாங்க அப்படின்னு. ஸோ பிள்ளைகளால் நமக்கு ஒரு பெருமை கிடைக்கக்கூடிய நேரம். இவர் தான் அப்படின்னு கூப்பிட்டு ஸ்டேஜில் அறிமுகப்படுத்துவாங்க. அந்த அளவுக்கு நம்ம பிள்ளைகளால் நமக்கு ஒரு கௌரவம் கிடைக்கக்கூடிய ஒரு நேரம். ஆஃபீஸில் 3-4 வருஷமாக பதவி உயர்வே இல்லை அப்படின்னா, இந்த சனி பகவான் மாறிய உடனேவே உங்களுக்கு நல்ல சில மாற்றங்கள் தெரியும். அது என்ன? கண்டிப்பாக பதவி உயர்வு உண்டு. நல்ல ஒரு கௌரவமான ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்க போகுது. கௌரவ பதவி அப்படின்னு மட்டும் இல்லாமல் பொருளும் கிடைக்கும். பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லாருக்கு எவ்வுலகமும் இல்லை. அப்போது பொருளும் கிடைக்க போகுது, அருளும் கிடைக்க போகுது. பொருள் என்னால் வரவு நிறையா வரப்போகுது, கடவுள் அருளும் கிடைக்க போகுது. அந்த அளவுக்கு இது ஒரு சிறப்பான சனி பகவானின் பெயர்ச்சி. எல்லா விஷயமும் உங்களுக்கு நல்லபடியாக நடக்க போகுது. மாணவர்களுக்கு நல்லா இருக்குது, பெண்களுக்கு நல்லா இருக்குது. அதே மாதிரி இளைஞர்களுக்கு வேலை தேடிக்கொண்டிருக்கும் இளைஞர்களுக்கு நல்லா இருக்குது. குடும்ப தலைவிகளுக்கு இது சூப்பராக இருக்குது. சேமிப்பு, நிறைய கணவன் கொடுக்கக்கூடிய காசை சேர்த்து வச்சு அவர்களுடைய தேவைக்கு சரியான நேரத்தில் அந்த பணத்தை எடுத்து கொடுப்பீங்க. இந்த மாதிரி சேமிப்புகள் உயரும். இது வரைக்கும் கடன் வாங்கி குடும்பம் நடத்திட்டு இருந்த நிலைமையெல்லாம் மாறி இப்போது நம்ம சம்பாதித்த பணத்தில் கொஞ்சம் பணத்தை சேமிக்கக்கூடிய நேரமும் உண்டு. சேமிப்புகள் உயரும். புதுசாக இடம் வாங்கணும்னு ஏதாவது ஆசைப்பட்டிங்கன்னா இடம் வாங்கிறதுக்கான முயற்சிகள் பலிக்கும். ஒரு சின்ன ஃப்ளாட்டு ஒன்று வாங்கணுங்க, ஒரு 550 ஸ்கொயர் ஃபீட் இருந்தாலும் ஒரு சொந்த வீடு இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இடம் வாங்கலாம், வாகனங்கள் வாங்கலாம். நல்ல நேரம் இது. துலா ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அற்புதமான சனிப்பெயர்ச்சி நல்லா இருக்குது. யோகங்கள் பல. உங்கள் பிறவி ஜாதகம் இதுக்கு வலுவாக இருந்தால் உங்களை கையில் பிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு விசேஷமான நற்பலன்லாம் நடக்க போகுது. தந்தை வழி ஆதாயங்களையும் பெறக்கூடிய நேரம். சூப்பராக இருக்குது, பிரமாதமாக இருக்குது. ஒவ்வொரு விஷயத்தையும் தனித்தனியாக எடுத்து சொல்லிக்கிட்டே போகலாம். நன்மை 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 தான். துளாராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் அள்ளி கொடுக்க போகிறார், கொட்டி கொடுக்க போகிறார். சனி பகவான் கொடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது. அந்தளவுக்கு செல்வ நிலையில் உயரப் போகிறீங்க. அருமையான சனிப்பெயர்ச்சி. அதனால் சனி பகவானை மேலும் நம்ம வணங்கி வந்தோம்னா நமக்கு இன்னும் நற்பலன் தான் கிடைக்கும். ஐயப்பன், சாஸ்தா, ஆஞ்சநேயர் இந்த மாதிரியான வழிபாடுகள் செய்யலாம். சிவ வழிபாடு சிறந்தது. சனிக்கிழமை தோறும் நவகிரகங்களில் உள்ள சனி பகவானுக்கு எள்ளினால் தீபம் ஏற்றி கருங்குவளை மலர்களால் அர்ச்சனை செய்வதால் உங்களுக்கு மேலும் அதிர்ஷ்டம் கிடைக்கும். நல்ல சனிப்பெயர்ச்சி இது.